ஓம் சாந்தி. மே 17, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் நீங்கள் எதனாலும் கவரப்படாத அத்தகைய நம்பிக்கை பொறுப்பாளர்கள் ஆகுங்கள். உங்களுக்கு எதுவுமே உரியதல்ல என்ற அத்தகைய ஆண்டிகள் ஆகுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் முயற்சியின் இலக்கு என்ன? பதில்: நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமும் உங்களுக்கு மரணிக்கிறது. இதுவே உங்களுடைய இலக்காகும். ஷரீரங்களுடனான பற்றுகள் அனைத்தும் துண்டிக்கப்பட வேண்டும். ஆத்மாக்களான நீங்கள் ஷரீரமற்றவர்களாகி எதனையும் நினைவு செய்யாத அத்தகைய ஆண்டிகள் ஆகுங்கள். நான் வீடு திரும்ப வேண்டும். இத்தகைய முயற்சி செய்பவர்கள் மாத்திரமே ஆண்டிகளில் இருந்து இளவரசர்களாக மாறுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களே செல்வந்தர்களிலிருந்து ஏழைகளாகவும் ஏழைகளிலிருந்து செல்வந்தர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது எவருமே ஏழையாக இருப்பதில்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்களிடம் தந்தை கேட்கின்றார், ஆத்மாவா அல்லது ஷரீரமா கேட்கின்றார். ஆத்மா என்று கூறப்பட்டது. ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக ஷரீரத்தின் மூலமாகவே கேட்பார். சில குழந்தைகள் எழுதுகிறார்கள், இன்னென்னாரின் ஆத்மா பாப்தாதாவை நினைவு செய்கின்றார். இன்னென்னாரின் ஆத்மா இன்று இன்ன இடத்திற்கு செல்கின்றார். நான் ஓர் ஆத்மா என்ற பழக்கம் உங்களுக்குள் பதிந்து விட்டதை போன்றுள்ளது. ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் எங்கு பார்த்தாலும் அங்கே ஓர் ஆத்மாவும் ஒரு ஷரீரமும் உள்ளன என உங்களுக்கு தெரியும். எவ்வாறாயினும் இவரினுள் பிரம்மா பாபாவினுள் இரு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றார், மற்றவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். பரமாத்மாவே கூறுகின்றார், இவரின் சொந்த ஆத்மாவும் இருக்கும் பொழுதே நான் இவரின் ஷரீரத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். நான் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். ஓர் ஆத்மாவால் ஷரீரமின்றி இருக்க முடியாது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என கருதும் பொழுது தந்தையை நினைவு செய்வீர்கள். நீங்கள் தூய்மையாகி ஆத்ம தாமத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தெய்வீக குணங்களை கிரகித்து மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டுகின்றீர்களோ அதற்கு ஏற்பவே நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவராகி மற்றவர்களையும் அவ்வாறு ஆக்குவதுடன் நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்தும் உயர்ந்ததாக இருக்கும். நீங்கள் இதனை குறித்து குழப்பமடைந்தால் கேட்கலாம். நான் ஓர் ஆத்மா என்பது நிச்சயமே பிராமணர்கள் ஆகியுள்ள குழந்தைகளிடம் மாத்திரமே தந்தை பேசுகின்றார். அவர் வேறு எவருக்கும் கூற மாட்டார். அவர் தனது குழந்தைகளை மாத்திரமே விரும்புகின்றார். ஒவ்வொரு தந்தையும் தனது குழந்தைகளையே விரும்புகின்றார். அவர்கள் வெளிப்படையாக மற்றவர்களை விரும்பினாலும் அவர்களின் புத்தி அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் அல்ல என அறிந்துள்ளது. நான் குழந்தைகளாகிய உங்களுடன் மாத்திரமே பேசுகின்றேன். ஏனெனில் குழந்தைகளாகிய உங்களுக்கே நான் கற்பிக்க வேண்டும். பின்னர் வெளியில் உள்ளவர்களுக்கு கற்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். சிலர் விரைவில் புரிந்து கொள்கின்றார்கள், ஆயினும் மற்றோர் சிறிதளவே புரிந்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இங்கு பெரும் வளர்ச்சி ஏற்படுவதை மக்கள் பார்க்கும் பொழுது இவர்களிடம் என்ன உள்ளது என்று சென்று பார்ப்போம் என்று அவர்கள் வருவார்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை ஆத்மாக்கள் அனைவருக்கும் குழந்தைகளுக்கும் கூறுகின்றார் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்துகின்றீர்கள். தந்தை மாத்திரமே ஆத்மாக்கள் அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். அவர் கூறுகின்றார், என்னை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். என்னுடன் கலப்படமற்ற நினைவை கொண்டிருங்கள். அப்பொழுதே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவீர்கள்.
நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். என்னுடைய நினைவின் மூலமே ஆத்மாக்கள் தூய்மையாகின்றார்கள். இதனாலேயே அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தந்தை மாத்திரமே இந்த தூய்மையற்ற ராஜ்யத்தை தூய ராஜ்யமாக மாற்றி உங்களை விடுதலை செய்கின்றார். அவர் உங்களை எங்கு அழைத்து செல்கின்றார்? அமைதி தாமத்திற்கும் பின்னர் சந்தோஷ தாமத்திற்கும் ஆகும். தூய்மையாகுவதே பிரதான விஷயம். 84 பிறவிகளின் சக்கரத்தை விளங்கப்படுத்துவது இலகுவானது. நீங்கள் படங்களை பார்த்த உடனேயே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. இதனாலேயே எப்பொழுதும் பாபா தொடர்ந்தும் கூறுகின்றார், நூதன சாலைகளை கோலாகலத்தை கொண்டிருக்கும் வகையில் திறவுங்கள். பின்னர் அந்த கோலாகலம் மக்களை கவரும். பலர் வருவார்கள். நீங்கள் அவர்களிடம் கூற முடியும், தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நாங்கள் இவ்வாறு ஆகின்றோம். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்கள் பேட்ஜை அணிய வேண்டும். நீங்கள் ஆண்டிகளிலிருந்து இளவரசர்களாக மாறுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை போல் ஆகுவீர்கள். நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்று ஆகும் வரை உங்களால் நாராயணன் போல் ஆக முடியாது. நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வரும்பொழுதே நாராயணன் என்ற பெயரை பெறுவீர்கள். 2 வடிவங்களும் இதில் பேட்சில் உள்ளது. நீங்கள் இவ்வாறு ஆகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஆண்டிகள் ஆகிவிட்டீர்கள். இது இந்த பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆண்டிகளே. அவர்களிடம் எதுவும் இல்லை. ஆண்டியாக இருப்பது என்பதன் அர்த்தம் எதுவும் அற்றவராக இருப்பதாகும். நாங்கள் சிலரை ஆண்டிகள் என அழைப்பதில்லை. இந்த பாபாவே அனைவரிலும் பார்க்க மிகப்பெரிய ஆண்டி ஆவார். நீங்கள் இங்கு முழுமையாக ஆண்டிகள் ஆக வேண்டும். வீட்டில் வாழும் பொழுதும் உங்கள் கவர்ச்சிகள் அனைத்தும் துண்டிக்கப்பட வேண்டும். நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய கவர்ச்சிகள் அனைத்தையும் துண்டித்து விட்டீர்கள். தங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் மாத்திரமே தங்களிடமிருந்த அனைத்தையும் பாபாவிடம் கொடுத்து விட்டதை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓ கடவுளே, நீங்கள் கொடுத்தவை அனைத்தும் உங்களுடையதே, என்னுடையதல்ல. அது பக்தி மார்க்கம். அந்நேரத்தில் பாபா தூரவே இருந்தார். பாபா இப்பொழுது மிக அண்மையில் உள்ளார். அவர் உங்கள் முன் இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு உரியவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் பாபா என கூறுகின்றீர்கள். நீங்கள் பாபாவின் ஷரீரத்தை பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய புத்தி மேலே செல்கிறது. இது பாபா கடனாக எடுத்துள்ள ஷரீரமாக இருந்தாலும் நீங்கள் சிவ் பாபாவுடனேயே பேசுகின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இது அவர் வாடகைக்கு எடுத்துள்ள ரதமாகும். இது அவருக்கு உரியதல்ல. வாடகைக்கு எடுப்பவர் எவ்வளவு பெரியவராகவோ அதற்கு ஏற்பவே வாடகையும் ஒருவருக்கு அதிகமாக கிடைக்கும். ஓர் அரசருக்கு கட்டடம் தேவைப்படுவதை வீட்டு உரிமையாளர் பார்க்கும் பொழுது 1000 ரூபாய்களுக்கு பதிலாக 4000 ரூபாய்களை கேட்பார். ஏனெனில் அவர் செல்வந்தர் என்பது அவருக்கு தெரியும். தங்களிடமிருந்து அதிக பணம் அறிவிக்கப்படுவதாக அரசர்கள் ஒருபோதும் கூற மாட்டார்கள். அவர்கள் பணத்தை பற்றி அக்கறைப்படுவதும் இல்லை. அவர்கள் தாமே எவருடனும் பணத்தை பற்றி பேசுவதும் இல்லை. அவர்களுடைய பிரத்யேக காரியதரிசிகளே அதை பற்றி பேசுவார்கள். இப்பொழுது லஞ்சமின்றி எந்த காரியமும் நடைபெறுவதில்லை. பாபா மிகவும் அனுபவசாலி. அவர்கள் மிகவும் ராஜரீகமானவர்கள். அவர்கள் விரும்பியதை தெரிவு செய்தவுடன் தங்களுடைய காரியதரிசியை அதனை விலை பேசி எடுத்து வருமாறு கூறுவார்கள். கடைக்காரர் சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தினிக்கும் சகல பொருட்களையும் காட்சிப்படுத்தி வைப்பார். அவர்கள் இருவரும் தங்களுக்கு விருப்பமானவற்றை கண்ணால் ஜாடை காட்டுவார்கள். அவர்களின் காரியதர்சி கடைக்காரரிடம் விலை பேசுவதுடன் தனது தரகு பணத்தையும் எடுத்துக்கொள்வார். சில அரசர்கள் பணத்தையும் தங்களுடன் எடுத்து சென்று காரியதரிசியிடம் கடைக்காரருக்கு பணத்தை கொடுக்குமாறு பணிப்பார்கள். பாபா அனைவருடனும் தொடர்பை கொண்டிருந்தார்.
அவர்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். அரசர்கள் பொக்கிஷ அதிகாரிகளை வைத்திருப்பதைப் போல் சிவ் பாபாவும் பொக்கிஷ அதிகாரியை வைத்திருக்கின்றார். இவர் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர். பாபாவுக்கு இவற்றில் எவ்வித பற்றும் இல்லை. இவருக்கு இவருடைய பணத்தில் எவ்வித பற்றும் இல்லை. இவர் அதனை சிவ் பாபாவிற்கு கொடுத்து விட்டார். எனவே சிவ் பாபாவின் செல்வத்தில் இவர் எவ்வாறு பற்றை கொண்டிருக்க முடியும்? இவர் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர். இக்காலத்தில் பெரும் செல்வத்தை கொண்டிருப்பவர்களை அரசாங்கம் விசாரணை செய்கிறது. மக்கள் வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது அவர்களை மிக கவனமாக ஆராய்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு ஆண்டிகள் ஆக வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். நீங்கள் எதையும் நினைவு செய்யக்கூடாது. ஆத்மாக்களான நீங்கள் சரீரமற்றவர்கள் ஆக வேண்டும். இந்த சரீரங்களையும் உங்களுக்குரியவை என கருதாதீர்கள். எதுவும் என்னுடையதாக இருக்கக்கூடாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் எவ்வாறு ஆண்டிகள் ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சரீரத்தினுடனான பற்றுகள் அனைத்தும் துண்டிக்கப்பட வேண்டும். நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமும் உங்களுக்கு மரணிக்கிறது. இதுவே உங்களுடைய இலக்காகும். பாபா கூறுவதெல்லாம் சரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். சிவ் பாபாவுக்கு நீங்கள் எதனை கொடுக்கின்றீர்களோ அதன் பிரதி பலனை நீங்கள் உங்களுடைய அடுத்த பிறவியில் பெறுகின்றீர்கள். இதனாலேயே கடவுள் இவை அனைத்தையும் கொடுத்தார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முன்னைய பிறவியில் நல்ல செயல்களை செய்ததால் அதற்கான பலனை பெற்றுள்ளீர்கள். சிவ் பாபா எவருடைய எதனையும் வைத்திருப்பதில்லை. மக்கள் அரசர்களுக்கும் நில பிரபுக்களுக்கும் பரிசுகளை கொடுக்கிறார்கள். சிலர் அந்த பரிசுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், பிறர் ஏற்பதில்லை. அங்கு நீங்கள் தான் தர்மகர்த்தார்களோ அல்லது புண்ணியங்களையோ செய்வதில்லை. ஏனெனில் அங்கு நீங்கள் தான தர்மங்களையோ அல்லது புண்ணியங்களையோ செய்வதில்லை. ஏனெனில் அங்கு அனைவரும் ஏராளமான செல்வத்தை கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் யாருக்கு தானமளிப்பீர்கள்? அங்கு ஏழை மக்களே இருப்பதில்லை. நீங்கள் செல்வந்தர்களிலிருந்து ஏழைகளாகவும் ஏழைகளிலிருந்து செல்வந்தர்களாகவும் ஆகின்றீர்கள். மக்கள் கடவுளிடம் கூறுகிறார்கள், இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கள், கருணை காட்டுங்கள், இதனை செய்யுங்கள். முன்னர் மக்கள் சிவ் பாபாவிடம் மாத்திரமே அனைத்தையும் கேட்டார்கள். பின்னர் அவர்கள் கலப்படம் உடையவர்கள் ஆகியதால் அனைவருக்கும் முன் சென்று எங்களுடைய புத்தியை நிரப்புங்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அத்தகைய கல் புத்தியை கொண்டிருக்கிறார்கள். கடவுள் கல்புத்தி உடையவர்களை தெய்வீக புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அதீந்திரிய சுகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமாயின் கோபி வல்லபரின் கோப கோபிகைகளிடம் கேளுங்கள் என்று நினைவு கூறப்படுகிறது. ஒருவர் பெருமளவு நன்மையடையும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் 100% சந்தோஷத்தை கொண்டிருந்தீர்கள். பின்னர் அது தொடர்ந்தும் குறைவடைந்தது. இப்பொழுது உங்களிடம் எதுவும் இல்லை. முதலில் நீங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை கொண்டிருந்தீர்கள். பின்னர் தற்காலிகமாக எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யமே இருக்கிறது. பிர்லாவிடம் எவ்வளவு சொத்து உள்ளதென பாருங்கள். அவர் தொடர்ந்தும் ஆலயங்களை கட்டினார். அதிலிருந்து எதுவுமே பெறப்படவில்லை. அவர் ஏழைகளுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. அவர் மக்கள் சென்று தலை வணங்குவதற்கு ஆலயங்களை கட்டினார். அதிலிருந்து எதுவுமே பெறப்படவில்லை. அவர் ஏழைகளுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. ஆம், ஒருவர் ஏழைகளுக்கு தானம் செய்வாராயின் அவர் அதற்கான பலனை திரும்ப பெற முடியும். அநேக மக்கள் சென்று ஓய்வு எடுப்பதற்கான தர்மசாலையை ஒருவர் கட்டுவாராயின் பின்னர் அவருடைய அடுத்த பிறவியில் அவர் தற்காலிகமான சந்தோஷத்தை பெறுவார். ஒருவர் வைத்தியசாலையை கட்டுவாராயின் அவரும் ஒரு பிறவிக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை பெறுகின்றார். எனவே எல்லையற்ற தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்.
இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்திற்கு பெருமளவில் புகழ் உள்ளது. நீங்கள் அதி உயர்ந்த மரியாதா கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதுடன் பெருமளவு புகழப்படுகின்றீர்கள். கடவுள் வரும்பொழுது அவர் பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார். அவர் மாத்திரம் ஞானக்கடல். அவரே இந்த முழு மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவர் முழு நாடகத்தினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதியினது ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு எதனை கற்பிக்கின்றார் என்று மக்கள் உங்களிடம் கேட்கும் பொழுது அவர்களிடம் கேளுங்கள். நான் உங்களை அரசர்களுக்கு அரசர்கள் ஆக்குகின்றேன் என்று கடவுள் கீதையில் கூறியிருப்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? நீங்கள் அதன் அர்த்தத்தை இந்நேரத்தில் புரிந்து கொள்கிறீர்கள். தூய்மையற்ற அரசர்கள் தூய்மையான அரசர்களை வணங்குகிறார்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கு அரசராக்குகின்றேன். இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். துவாபர யுகத்திலும் கலியுகத்திலும் அனைவரும் சொர்க்கத்தின் தேவர்களை தன்னை வணங்கி வழிபட்டார்கள். நீங்கள் இவற்றை இந்நேரத்தில் புரிந்து கொள்கிறீர்கள். பக்தர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சமய நூல்களில் உள்ள கதைகளை வாசிப்பதுடன் கேட்டும் கொள்கிறார்கள். தந்தை கேட்கின்றார், அரை கல்பமாக நீங்கள் படித்து செவிமடுத்த கீதையிலிருந்து ஏதாவது பேற்றை அனுபவம் செய்தீர்களா? நீங்கள் அதிலிருந்து எந்த நிறைவையும் பெறவில்லை. இப்பொழுது நீங்கள் நிறைவடைந்திருக்கின்றீர்கள். இந்த பாகம் ஒரு முறையே நடிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். கடவுளே கூறுகின்றார், நான் இந்த ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். தந்தை இவரின் மூலமாக பேசுகின்றார். எனவே அவர் நிச்சயமாக இவரினுள் பிரவேசித்திருப்பார். மேலிருந்து அவர் வழிகாட்டல்களை கொடுப்பாரா? அவர் கூறுகின்றார், நான் நேரடியாகவே இங்கு வந்துள்ளேன். இப்பொழுது நீங்கள் இதனை கேட்கின்றீர்கள். இந்த பிரம்மாவும் எதனையும் அறிந்திருக்கவில்லை. ஆயினும் இப்பொழுது இவரும் தொடர்ந்தும் புரிந்து கொள்கின்றார். எவ்வாறாயினும் கங்கை நீரினால் உங்களை தூய்மையாக்க முடியாது. இது ஞான விஷயமாகும். தந்தை இங்கு உங்களுக்கு முன்னால் நேரடியாகவே அமர்ந்திருக்கின்றார். எனவே உங்களுடைய புத்தி மேலே செல்ல வேண்டியதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது அவருடைய ரதம். பாபா இவரை சப்பாத்து என்றும் கொள்கலன் என்றும் அழைக்கின்றார். அவர் இந்த கொள்கலனில் உள்ள வைரம் ஆவார். அவர் முதற்தரமானவர். அவர் பொன்னால் ஆன கொள்கலனில் வைக்கப்பட வேண்டியவர். இவர் ஒரு தங்க யுக கொள்கலனை உருவாக்குகின்றார். பாபா கூறுகின்றார், ஆடைகளில் உள்ள அழுக்கு சலவை செய்பவர் அதனை அடிக்கும் பொழுது நீங்கி விடுகிறது. அது மாயாஜாலம் என அழைக்கப்படுகிறது. இது மாயாஜால மந்திரம் என அழைக்கப்படுகிறது. இந்த மாயாஜால மந்திரத்தினால் நீங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். இதனாலேயே அவரும் மாயாஜாலம் செய்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் ஒரு வினாடியில் இவ்வாறு ஆகுவீர்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது இந்த விஷயங்களை நடைமுறை ரீதியாகவே கேட்கின்றீர்கள். முன்னர் நீங்கள் சத்யநாராயணனின் கதையை கேட்கும் பொழுது அதனை புரிந்து கொண்டீர்களா? அக்காலத்தில் கதையை கேட்கும் பொழுது நீங்கள் வெளிநாடுகளையும் நீராவி கப்பல்கள் போன்றவற்றையுமே நினைவு செய்தீர்கள். மக்கள் சத்யநாராயணனின் கதையை கேட்ட பின்பே அவர்களுடைய பயணங்களை மேற்கொண்டாலும் பின்னர் அவர்கள் திரும்பி வருவார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இந்த அழுக்கான உலகிற்கு மீண்டும் திரும்பி வரப்போவதில்லை. பாரதம் அமரத்துவ பூமியாக தேவர்களின் ராஜ்யமான சொர்க்கமாக இருந்தது. இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்களுடைய ராஜ்யத்தில் தூய்மை, அமைதி, சந்தோஷம் என்பன இருந்தன. உலகமும் இதையே வேண்டுகிறது. உலகில் அமைதி நிலவ வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாகி ஒன்றாக வேண்டும். எவ்வாறு இந்த அனைத்து சமயங்களும் ஒற்றுமையாகி ஒன்றாக முடியும்? ஒவ்வொருவரின் சமயமும் ஒவ்வொருவரின் முக சாயல்களும் வேறுபட்டவை. எனவே எவ்வாறு அவர்கள் அனைவரும் ஒன்றாக முடியும்? அதுவே அமைதி தாமமும் சந்தோஷ தாமமும் ஆகும். அங்கு ஒரு சமயமும் ஒரு ராஜ்யமுமே உள்ளன.
முரண்பாடுகள் ஏற்படும் வகையில் அங்கு வேறு எந்த சமயங்களும் இல்லை. அதுவே அமைதி நிலவும் உலகம் என அழைக்கப்படுகிறது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஒரே அளவிற்கு கற்பதில்லை. அது வரிசை கிரமமானதே என்பது உங்களுக்கு தெரியும். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் விவேகிகள் ஆக்கப்படுகின்றீர்கள். இது ஓர் இறை பல்கலைக்கழகம். பக்தர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கடவுள் பேசுகின்றார் என்பதை பலமுறை கேட்டிருக்கிறார்கள். ஏனெனில் கீதையே பாரத மக்களின் சமய நூலாகும். கீதைக்கு எல்லையற்ற புகழ் உள்ளது. கீதையே சமய நூல்கள் அனைத்தினதும் ரத்தினமும், சமய நூல்கள் அனைத்திலும் பார்க்க அதி உயர்வானதும் ஆகும். அனைத்தும் சமய நூல்களினதும் ரத்தினம் என்றால் அதி மேன்மையானது என்பதாகும். அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினம் என்றால் அதி மேன்மையானது என்பதாகும். தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாகிய ஒரே ஒரு கடவுளே. பாரத மக்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளாமலேயே அனைவரும் சகோதரர்கள் என கூறுகிறார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நாங்கள் சகோதரர்கள், நாங்கள் அமைதிதாம வாசிகள். எங்களுடைய பாகத்தை இங்கு நடிக்கும் பொழுதும் எங்கள் தந்தையையும் எங்கள் வீட்டையும் மறந்து விடுகின்றோம். பாரதத்திற்கு முழு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்ற தந்தையை அனைவரும் மறந்து விடுகின்றனர். தந்தை மாத்திரமே இந்த ரகசியங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வதற்கு இதுவே கடவுள் உங்களுக்கு கற்பித்து அதன் மூலம் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆக்குகின்ற அதி மங்களகரமான சங்கமயுகம் என்று அறிந்திருங்கள். நாங்கள் இப்பொழுது நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி ஞானத்தை கொண்டிருக்கின்றோம். 2. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகவே உங்கள் சரீரத்தை பொறுத்தவரை முழுமையான ஆண்டி ஆகுங்கள். உங்கள் சரீரத்தை மறந்து உங்களை ஓர் சரீரமற்ற ஆத்மாவாக கருதுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய திருஷ்டி, மனோபாவம், செயற்பாடுகள் மூலம் சதா திருப்தியாக இருந்து பிறருக்கும் திருப்தியின் அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு திருப்தி ரத்தினம் ஆகுவீர்களாக. சதா திருப்தி என்னும் தங்கள் சிறப்பு இயல்பு மூலம் பிராமண குலத்தில் உள்ள விசேஷ ஆத்மாக்கள் தங்களுடன் திருப்தியாக இருப்பதுடன் அவர்களின் திருஷ்டியும் மனோபாவமும் செயல்களும் பிறருக்கும் திருப்தியின் அனுபவத்தை கொடுக்கின்றன. அவர்களே ஓர் ஒன்று கூடலில் தங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயற்பாடுகள், தொடர்புகள் மற்றும் உறவு முறைகள் மூலம் பாப் தாதாவினால் திருப்தி என்னும் தங்க மலர்கள் தங்கள் மீது பொழியப்படுவதை சதா அனுபவம் செய்கின்ற திருப்தி ரத்தினங்கள் ஆவார்கள். அத்தகைய திருப்தி ரத்தினங்களே பாப் தாதாவின் கழுத்து மாலை ஆகிறார்கள். அவர்கள் ராஜ்யத்திற்கான ஓர் உரிமையை பெற்றுக் கொள்வதுடன் பக்தர்களால் உருட்டப்படுகின்ற மாலையில் ஒருவராகவும் ஆகின்றார்கள். ஸ்லோகம். எதிர்மறையான வீணான அனைத்தையும் முடித்து விடுவதனால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருப்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.